சுமார் 13 பில்லியன் டாலர் இலங்கை ரூபாவில் 3.8 லட்சம் கோடிக்கும் அதிக அளவில் செலவு செய்யப்பட்ட உலகின் அதிநவீன அணுசக்தி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர்போர்டு தற்போது எதிரி நாட்டு ஏவுகணைகளை விட கழிப்பறை அடைப்பு என்ற விசித்திரமான தொழில்நுட்ப சிக்கலால் உலக அரங்கில் கேலிக்குள்ளாகி வருகிறது. அமெரிக்க கடற்படையின் ஜெரால்ட் ஆர்போர்டு வகுப்பு போர் கப்பல்கள் மின்காந்த விமான ஏவுதள அமைப்பு போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களை கொண்டவை. ஆனால் 5000 வீரர்கள் தங்கியிருக்கும் இந்த மிதக்கும் நகரத்தில் ஒரு வணிக ரீதியிலான விமானத்தில் இருப்பதை போன்ற வெற்றிட கழிவுநீர் மேலாண்மை அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு போர்க்கப்பலின் சிக்கலான குழாய் அமைப்புகளில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான வீரர்கள் பயன்படுத்தும் போது ஏற்படும் அழுத்தத்தை இந்த அமைப்பு தாங்க தவறிவிட்டது. இது வெறுமனை ஒரு பிளம்பிங் பிரச்சனை அல்ல, இது ஒரு நாட்டின் பாதுகாப்பு திறனை பாதிக்கும் காரணியாகும். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் அமெரிக்க அரசாங்க பொறுப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளின் பிரகாரம் இந்த குழாய் அடைப்புகளை சரி செய்ய ஒவ்வொரு முறையும் பிரத்யோக அமில கரைசல் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு முறை சுத்திகரிக்க ஆகும் செலவு $4 லட்சம் ஆகும். இது ஒரு தற்காலிக தீர்வை தவிர நிரந்தரமானது அல்ல. கப்பல் தனது வாழ்நாள் முழுவதும் இத்தகைய பெருந்தொகையை ஒரு அடிப்படை வசதிக்காக செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. எல்லைகளில் ஈரான் போன்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு கப்பலில் வீரர்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பது அவர்களின் மன உறுதியை மிக கடுமையாக பாதிக்கிறது. எதிரி நாட்டு ஏவுகணைகளை கண்காணிப்பதை விட எந்த டாய்லெட் வேலை செய்கிறது என்று தேடுவது வீரர்களிடையே ஒரு சலிப்பையும் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையீனத்தையும் உருவாக்கியுள்ளது. வலிமையான கடற்படையில் பணியாற்றுவதாக பெருமைப்படும் வீரர்களுக்கு இத்தகைய அசிங்கமான தொழில்நுட்ப கோளாறு சர்வதேச அளவில் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவின் தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. வணிக ரீதியிலான விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை 5000 பேர் கொண்டு ஒரு போர்க்கப்பலுக்கு பயன்படுத்தலாம் என முடிவெடுத்தது ஒரு அடிப்படை பிழையாகும். இந்த கப்பலில் மொத்தம் 11 ஆயுத தூக்கிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்கனவே இருந்த நிலையில் தற்போது கழிவுநீர் பிரச்சனையும் சேர்ந்து கொண்டது. அமெரிக்காவின் ஆயுத தயாரிப்பு தரத்தின் மீதான கேள்வியை இப்போது எழுப்பியிருக்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்கா தனது இராணுவ வலிமையை காட்டி உலக நாடுகளை அச்சுறுத்த நினைக்கும் வேளையில் இத்தகைய செய்திகள் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற எதிரி நாடுகளுக்கு ஒரு கிண்டல் பொருளாக மாறியிருக்கிறது. ஏவுகணைகளை தடுக்க முன் உங்கள் கழிப்பறைகளை சரி செய்யுங்கள் என்ற ரீதியிலான விமர்சனங்கள் சர்வதேச வலைத்தளங்களில் பரவி வருகிறது. தொழில்நுட்பம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் மனிதனின் அடிப்படை தேவைகளுக்கான கட்டமைப்பு சரியாக இல்லாவிட்டால் அந்த இயந்திரம் ஒரு பயனற்ற இரும்பு குவியலாகவே கருதப்படும். USS ஜெரால்ட் ஆர்போர்டு கப்பலின் இந்த பிரச்சினை எதிர்கால போர்க்கப்பல் வடிவமைப்பில் ஆடம்பர தொழில்நுட்பங்களை விட நம்பகமான கட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. வல்லரசு என்பது ஏவுகணைகளில் மட்டுமல்ல, தனது வீரர்களின் அடிப்படை வசதிகளை செம்மையாக பராமரிப்பதிலும் தான் உள்ளது. அதே நேரம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தற்போதைய நிலை என்பது இராணுவ ரீதியாக பலம் வாய்ந்து அதேவேளை அரசியல் ரீதியாக பதற்றம் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. ட்ரம்ப் தலைமையிலான தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் அமெரிக்கா முதலில் என்கின்ற அந்த கொள்கையை முன்னெடுத்தாலும் மத்திய கிழக்கின் அதன் ஈடுபாடு முன்னப்போதையும் விட அதிகரித்திருக்கிறது என்பதை இங்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயமாகும். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய செயற்பாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா தற்போது மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 2026 முதல் அமெரிக்கா தனது மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் போர்டு போன்றவற்றை இப்பிராந்தியத்தில் நிலைநிறுத்தியுள்ளது. அதே நேரம் பிப்ரவரி 24 அன்று அமெரிக்காவின் அதிநவீன F-22 போர் விமானங்கள் ஸ்டேலில் உள்ள ஊதா விமான தளத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 3 அன்று அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி வந்த ஈரானிய ட்ரோனை அமெரிக்கா சுற்று வீழ்த்திய சம்பவம் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்தது. அமெரிக்கா ஸ்டேலின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முழுமையான ஆதரவை வழங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. காசாவில் போருக்கு பிந்தைய நிலை குறித்து அமெரிக்கா ஒரு பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தை முன்வைத்துள்ளது. இது உரிமைகளை விட வணிக ரீதியிலான அணுகுமுறையை கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தாலும் போர் நிறுத்தத்தை நிலைநாட்ட இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. சவுதி அரேபியா இஸ்ரேல் இடையே உறவை சீராக்குவதன் மூலம் ஈரானுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க அமெரிக்கா தீவிரமாக முயற்சித்து வருகிறது. சிரியாவில் நிலவும் குழப்பமான சூழலை ISIS தீவிரவாதிகள் மீண்டும் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கியுள்ளார்கள். சிரிய அரசு படைகளின் நகர்வுகளால் சில தடுப்பு முகாம்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேறியுள்ளது அமெரிக்க உளவுத்துறைக்கு கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதே சிரியாவில் அமெரிக்காவின் முதன்மை இலக்காக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் மத்திய கிழக்கு என்பதை இப்போது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான ஒரு ஆதிக்க போட்டியின் களமாக மாறியுள்ளது.
சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் சீனாவின் 5G மற்றும் AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை குறைக்க அமெரிக்கா கடும் அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்திற்கு மாற்றாக அமெரிக்கா தனது சொந்த முதலீட்டு திட்டங்களை இந்த பிராந்தியங்களில் முன்மொழிந்து வருகின்றது. அமெரிக்கா தற்போது ஒருபுறம் ஈரானுடனும் பேச்சுவார்த்தைகளை ஜெனீவா மற்றும் ஓமானில் முன்னெடுத்தாலும் மறுபுறம் இந்த நேரமும் ஒரு இராணுவ தாக்குதலுக்கு தயாராகவே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் இராணுவ மற்றும் தாக்கும் திறன் என்பது மத்திய கிழக்கிலேயே மிகவும் தனித்துவமானதாக பார்க்கப்படுகிறது. அணு ஆயுதங்கள் இல்லாமலேயே ஒரு பிராந்திய போரை தீர்மானிக்கும் அளவுக்கு ஈரான் தனது தற்காப்பு மற்றும் தாக்குதல் நுட்பங்களை வளர்த்துள்ளது. பிப்ரவரி 2026 இப்போதைய நிலவரப்படியாக ஈரான் மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய ஏவுகணை கையிருப்பை கொண்ட ஒரு நாடாகும். கோர்மாஸ்கர் 4 மற்றும் சகாப் 3 போன்ற ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டவை. இது ஒட்டுமொத்த ஸ்டேல் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளையும் மட்டும் திறன் கொண்டது. ஹைப்போசெனிக் ஏவுகணைகளை பொறுத்தவரை ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஃபட்டாக் ஏவுகணை நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவிச் செல்லும் என ஈரான் கூறுகிறது. உக்ரைன் போரில் ஈரானிய ட்ரோன்களின் தாக்கம் உலகிற்கு தெரிந்த ஒன்று. ஈரானின் சாகிட் ரக ட்ரோன்கள் ஏழை மனிதனின் ஏவுகணை என அழைக்கப்படுகின்றன. அதே நேரம் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவுவதன் மூலமாக எதிரி நாட்டு ரேடர்களை குழப்பமடைய செய்து இலக்குகளை தாக்க முடியும் என்று நம்புகிறது. இவை போதாதென்று இலக்குகளை கண்டறிந்து நேராக மோதி வெடிக்கும் திறன் கொண்ட தற்கொலை ட்ரோன்களையும் பயன்படுத்துகின்றது. ஈரானின் மிகப்பெரிய பலமையை அதன் நேரடி இராணுவம் அல்ல என்று குறிப்பிடலாம். மாறாக அது உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மின்தடை பகுதி என்றே சொல்ல வேண்டும். லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள் ஸ்டேலின் நிலையில் சுமார் 1.5 லட்சம் ஏவுகணைகளுடன் தயாராக இருக்கும் உலகின் வலிமையான அரசல்லா இராணுவம். ஜெர்மனின் ஹூதிக்கள் செங்கடலில் சர்வதேச கப்பல்கள் போக்குவரத்தை முடக்கும் அளவுக்கு ஏவுகணை மற்றும் கடல்சார் ட்ரோன் வசதிகளை கொண்டவர்கள். அதேபோல ஈராக் மற்றும் சிரியா இங்குள்ள ஆயுத குழுக்கள் மூலம் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் மறைமுக தாக்குதலை தொடுக்க முடியும். அதே நேரம் மிதக்கும் தளங்கள் நிறையவே இருக்கிறது. பாரசீக வளைகுடாவில் சிறிய வேக படகுகள் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்களை சூழ்ந்து தாக்கும் திரள் தாக்குதல் முறையில் ஈரான் கைதேர்ந்ததாக காணப்படுகிறது. அதேபோல நிலத்தடியில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் கட்டப்பட்டுள்ள சுரங்கங்களில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் மறைத்து வைத்துள்ளது. இவை பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளால் கூட எளிதில் அழிக்க முடியாதவை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிரம்மாண்டமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் படை காணப்படுகிறது. ஆனால் பழமையான விமானப்படை பெரும்பாலும் 1970களின் விமானங்களே பயன்படுத்தப்படுகிறது. பிராந்திய கூட்டணிகள் பலமாக இருந்தாலும் பலவீனமான பொருளாதார மற்றும் உள்நாட்டு போராட்டங்கள் காணப்படுகிறது. நிலத்தடி பாதுகாப்பு வசதிகள் அதிகமாக இருந்தாலும் அமெரிக்கா ஸ்டேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இவற்றுக்கு சவாலாக இருக்கும் என்று நம்பலாம். ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுடன் ஒரு நேருக்கு நேர் போரை விரும்பாது. மாறாக தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் எதிரியின் பொருளாதார மையங்களையும் கப்பல் பாதையையும் தாக்கி விலையுயர்ந்த போராக மாற்றுவதை ஈரானின் வியூகமாக காணப்படுகிறது. இது எப்படியான எதிர்வினைகளை ஏற்படுத்த போகிறது என்பதும் கடலிலும் போர்க்களங்களிலும் அமெரிக்கா சந்தித்திருக்கக்கூடிய இந்த தடைகளும் ஈரானுடைய பலமும் அதனுடைய ஆதரவு நாடுகளினுடைய ஆதரவும் எப்படியான ஒரு மாற்றத்தை மத்திய கிழக்கினுடைய போரில் தரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.